ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ராக்கியை குளிக்க வைக்கிற வீடியோ பார்க்க போகிறோம். ராக்கிக்கு நம்ம என்ன ஒரு சிலர் கமெண்ட்டில் கேட்டீங்க, நீங்கள் ராக்கிக்கு என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டீங்கல்ல. இது பாருங்க, என்னடா பேர் பெட் பென்னா, பெட் பென் காலி ஆயிடுச்சு இன்னையோட அந்த ஷாம்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவனை குளிக்கிற வீடியோ பார்ப்போம். ரொம்ப நாளாக இதை போடணும்னு நினைக்கிறோம். எங்களுக்கு வேறு கண்டென்ட் இல்லை, அதனால் போகிறோம். ஒன்றுமா குளிக்கலாமா நம்ம? இப்போ தூரம் இந்த ஷாம்பு ஷாம்பில் ஏதாவது பிடிக்காத விஷயம் என்னன்னா, இந்த இருக்குதா, இந்த ஸ்லைம் மாதிரியே இருக்கும். ஊழமுக்கு மாதிரியே சொல்லுவாங்க. தப்பதான் இதுதான் இந்த ஷாம்பில் பிடிக்காத விஷயம். கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அந்த மாதிரி ஆயிடும். காலி ஆயிடுச்சு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். எங்க இல்ல, அது முடியல இருக்க கேப் இப்ப பண்றல. ஆனதுக்கா ராக்கிப்பா குளிக்குது. ராக்கிப்பாக்கு வெக்கமா இருக்கலாம். ஓ அப்படின்னு மிரட்டுறான் அவளை. நான் குளிக்கும்போது உங்களுக்கு என்ன வேலை இருக்கு பாக்குறீங்க? என்ன குளிக்குது ஒரு ஆம்பளை குளிக்கும்போது இப்படிதான் பாக்குறதா அப்படின்னு கேட்கறான். ப்ளீஸ் அப்போ குளிக்க வைக்கலாம், நம்ம எல்லாரும் பார்க்கலாம். அவன் என்ன பண்ணுவாளோ தெரியாது. நம்மளை குளிக்க வச்சோம்னா அவளை ரொம்ப அவள் தண்ணியே பார்க்காதவ. ஈஸியாக கமெண்ட்ல சொல்றாங்க வெள்ளச்சியும் ப்ரௌனியும் குளிக்க வைக்கணும். அதெல்லாம் எவ்வளோ பேர் ரிஸ்க்குன்னு தெரிய மாட்டேங்குது. இவனை குளிக்க வைக்கிறதே பெரிய குதிரை பொம்மாது. நமக்கு இருக்கிற வேலையில இவனை வாரத்தில் ஒரு நாள் குளிக்கிறது பெரிய வேலையாக நமக்கு. அப்போ இரு, அப்புறம் ஸ்க்ரப்பை வாங்கி குளிக்க வைங்க சொன்னீங்களா. ஸ்க்ரப் ஆல்ரெடி இருக்குங்க வீட்டில். சில நேரம் வந்து மாட்ட நேரம் இல்லாமல் அப்படியே கையிலே குளிக்க வச்சிடறோம். ஸ்க்ரப்பெல்லாம் இருக்க தான் செய்யுது. ஆமாம், உதிராதரா நல்லா காட்டுவான். அவன் உடம்பு பாடி ஃபுல்லா. நேர்ல பாக்குறேன் கூச்சப்படுறாங்க, வீடியோல பார்த்து என்ன பண்ணுவோம். இது என்ன இதுங்க கையில இருந்தது. நான் பாப்பல டெய்லி. ஆமா, அது அவனுக்கு தெரியாதுல்ல. யாரு இந்த உலகமே பாக்குறதே தெரியாது அவனுக்கு. முடியாது. நேரடியா பாக்குறது என்ன நீ ஒருத்தி பார்த்தியே ஒருவன்றான். உலகமே பார்க்கும்போது இவன் முடிக்கிறதுன்றா. அது மட்டும் நேர்ல பார்த்தானா வாது மட்டும் தனியா ஆடுது. உலகமே பார்க்க மாதிரி நீ குளிக்கிறத மானம் போகுது. ஆமா, இதுல மட்டும் ஒரு ஸ்மெல் வரும். ஆமா, மண்ணில் போய் படுத்துக்கிட்டாவ. உனக்கு கீரை ஈர துணி எடுத்துட்டு வரேன். டே வாழ்ப்புல அம்மாவை ஆட்டம் மட்டும் காட்டுவான் பாருங்க. தண்ணி ஊற்றும் போது தான் தெரியும் ஆட்டம். அதுவும் உடம்புக்குலாம் கம்முன்னு காட்டிப்பான். முகத்துக்குன்னு போனால் மட்டும்தான் பயங்கரமாக ஆட்டம் காமிப்பான். திரும்ப சொரியுது அவனுக்கு. சரி, அங்கே சொரி மம்மி. தக்கச்சிமா சொரி மம்மி. நல்லா இருக்கு மம்மி, இதெல்லாம் நல்லா தான் இருக்கும் உனக்கு. கால் அழுக்கு. ஏய் பார்த்து, இந்த கை பார்த்து. எங்க போற? அவங்க யார் சத்தம் பண்ண போறாங்க? நமக்கு நான் குளிக்க வேலைக்கு போக முடியாது. டே பையா, குழந்தைக்கு நிலா காட்டி சோறு விட்ற மாதிரி. அம்மா இழுக்க கூடாது. இந்த கை அம்மா இழுத்துக்கு இல்லையா? அம்மாவால அமைதியாக நிற்கணும். ராக்கி ராக்கி நில்லு நில்லு, இல்லை மூஞ்சி கழுவி விட்டுருவேன். முட்டை கண்ணா வெளிச்சேங்கம்மா.
அந்த டப்பாவில் இருக்கிற ஷாம்பு காலி பண்ணாதான் தண்ணி ஊற்ற முடியும். அதனால டப்பாவில் இருக்கிற ஷாம்பில் முகத்தையும் கழுவி விட்டுறலாம் கையோட. பார்த்து கண்ணை முடிக்க சாமி. இந்த க்ளவுஸ்லாம் மூஞ்சிக்கு செட் ஆகாதுங்க. கையிலே போட்டு வச்சு விட்டுருவோம். வாசங்க குளிக்கவே இல்லை. இவனை குளிக்க வைக்கிறதுக்காகவே நான் குளிக்கவே இல்லை. நீங்கள் நம்ம குளிக்க வச்சுட்டு குளித்தோம் நம்ம அப்படி தான் குளிக்க வைப்போம். அதனால் சாரை குளிக்க வச்சுட்டு நம்ம குளிச்சிக்கலாம். நான் வந்து குளிக்காமல் இருந்தேங்க எல்லா வேலையும் முடித்தேன். நம்மப்பா வாங்கணும். நம்ம வண்டி ஓட்டினா தானே நம்ம போகிறதுக்கு. மெடிக்கல் ஷாப்பில் இருக்கிற ஷாம்பு நம்ம போய் எப்படி ஆர்டர் பண்ண முடியும்? அவ்வளோதான். தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிருவோம். பாருங்க இழுப்பான் பாருங்க. ஒன்றும் பண்ணல அம்மா, ஒன்றும் பண்ணல அம்மா. உடம்பு தான் ஊற்றுற அம்பு ஆட்டம் காட்டாத. மூஞ்சி சொல்லும் போது அக்கா வந்துடுவான். அமைதியா சாமி. கை இருக்குறாங்க இல்லைடா. ஈரம் ஈரம். செல்லம் போடி நம்பிட்டா அப்பவே அழுக்காத. கை அம்மா கை வலிக்கு. அந்த நீ எடு, நான் தண்ணி ஊற்றிடுறேன். அம்மா நீ இடு. பிடிக்காத சொன்னா நீ கேட்காத, அப்புறமா ஏதாச்சும் பண்ணிக்கோ. வாழ் அவன் வாழ் தான் பின்ன. வாழ் தானா? நீ உனக்கு வால் இருக்குதானடி? சோப்பு மண்டையில் சோப்பு இருக்கு. அதான் நம்ம மூஞ்சிக்கு சோப்பு காட்டலடாமா. போய் உடம்பு மட்டும் தானே காமிச்சிக்கலாம். ஆஃப் பண்ணி போதும். இப்போ டியூப் வச்சு அடிக்கும்போது பார்த்துக்கலாம். தொடச்சிக்கலாம் வாடா. புடிச்சாச்சு தொடக்கலாம் வா. தொடச்சிக்கலாம் பட்டு நம்ப மாட்டேன்றான் என்ன. சிச்சோ துண்டேங்க தம்பி தொடச்சிக்கலாம் வா. தொடச்சிக்கலாம் வா. பெல்ட் அவுத்துடலாம். வேற பெல்ட் போட்டுக்கலாம். தம்பி டவல் எங்க? டவலை காட்டினாதான் நான் நம்புறான். இவ்வளோ நேரம் வெறுங்கை வச்சு வாடா வாடானா வரல. டவலை பார்த்தோன்னே கிட்ட வரான் பாருங்க. துடைக்கணுமா? முதல்ல சாருக்கு எதுவும் தொந்தரவோ அதை தொடச்சி விட்டணும். காது மூக்கு கண்ணு தான் உனக்கு தொந்தரவு. முதல்ல கம்முன்னு காட்டுவார். அவ்வளோதான் உடம்புலாம் துடைக்கணும். பெல்ட் அவுத்தரலாம் இரு. இவங்க பெல்ட் போட்டா பெல்ட் அவுத்துட்டு குளிக்க வைங்கன்னு சொல்றீங்கல்ல. பெல்ட் அவுத்துட்டா எப்படிங்க அவனை நீங்களே பாக்குறீங்களா? எப்படி அவனை பிடிக்க முடியும்? பெல்ட் இருக்காங்க தான் ஓரளவுக்கு அவனை கண்ட்ரோல் பண்ண முடியுது. பெல்ட் இல்லைன்னா அவனை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீ வாட தொடச்சிக்கலாம். பாபா அங்கே வா. அழுகிட்டா நீ இது அழுகிட்டா. இப்போ என்ன சுகமாக நிற்கிது பாருங்களா. காது மட்டும் நல்லா தொடச்சிடணும் அவருக்கு. குளிச்சிட்ட உடனே ரொம்பன்னு காட்டுறான் பாருங்க. அவ்வளோ சுகமாக இருக்கு பிள்ளைங்க காது தொடங்கிறது. மூக்கு சரி வா வா. கை கால் தொடச்சிக்கலாம். ஓடி வா இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம். அழுக்கு வெளில போலாமா? பெல்ட்டை தூக்கி பிடிச்சி பெல்ட் கடியில் நல்லா தண்ணி டியூப் பிடிச்சி அடிச்சோம்னா அடியில் இருக்கிற சோப்பு நிறையெல்லாம் போயிடும். அதேமாதிரி தேய்க்கும் போதும் பெல்ட்டை தூக்கி பிடிச்சி உள்ளே ஸ்க்ரப் போட்டு தேய்ச்சி விட்டுருவோம். பெல்ட் லூஸாக தான் இருக்குது அவனுக்கு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
குளிச்சு முடிச்சா தான் அந்த பெல்ட் ரிமூவ் பண்ண முடியுமே, இல்லைன்னா ரிமூவ் பண்ணிட்டு குளிக்கன்னா ரொம்ப கஷ்டம். அவங்க அப்பா கிட்ட மட்டும் தான் சமத்தான் நிற்பான். காலர் இல்லாமல் குளிக்கிறதுக்கு அவங்க அப்பா கிட்ட மட்டும் தான் வேலைக்கு ஆகும். நம்மளாம் லேடிஸ்லாம் சமாளிக்கிறது கஷ்டம் வேணாம். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க எல்லாரும். நீ சொல்லு ராக்கி. வர வர வியூஸே போக மாட்டேங்குங்க நம்ம ராக்கி சேனலுக்கு. என்ன காரணனே தெரியல. யூடியூப் சைடு ப்ராப்ளமா இல்லை நாங்கள் எதனா ப்ராப்ளம் பண்ணுறோமா தெரியல. எப்பயும் போல தான் வீடியோ போடுறோம், என்னன்னு தெரியல. சரியா இப்போலாம் வியூஸே போக மாட்டேங்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.